என்னம்மா சாக்ஷி, என்ன முக்கியமான வேலை? என்னத்தையோ மறந்துட்டேன்னு சொன்னியே, என்ன அது என்றாள் அரவிந்தம் பாட்டி. இல்லை இல்லைம்மா, இன்னைக்கு ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன். அந்த புக்குக்கெல்லாம் ப்ரௌன் ஷீட் அட்டை போடணும், மறந்தே போயிட்டேன். மதுவும் மால்யத்தாவும் அன்றைக்கே போட்டுன்னு இருந்தாளே என்றாள் பாட்டி. இல்லை இல்லை, நன்னாவே போடலாவா. அதுங்களுக்கு என்னம்மா தெரியும்? நல்லபடியாக நம்ம தானே போட்டு வைக்கணும், இல்லைன்னா ஸ்கூலில் திட்டு வாங்கும் என்றாள் சாக்ஷி. கரெக்டு கரெக்டு, நல்லதை நம்ம தாம்மா பார்த்து செய்யணும், ரொம்ப கரெக்டாக சொன்னம்மா என்றாள் பாட்டி. பாட்டியும் ஹெல்ப் பண்ண சாக்ஷி ஒருவாறு அட்டை போட்டு முடித்தாள். குழந்தைகள் எழுந்து குளித்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு ஸ்கூல் கிளம்ப தயாரானார்கள். ஒரு 8:30 மணி அளவில் கோபாலனும் டிஃபன் சாப்பிட்டு விட்டு, அப்பா கொஞ்சம் பேங்க் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், சர்வர் ஒர்க் பண்ணவும் இல்லை, ரொம்ப நாளாக பெண்டிங் வேலை என்றார். ஏன்பா இப்போவே போகணுமா என்றார் தாத்தா. ஆமாம்ப்பா, இந்த குழந்தைகள் பேரில் போட்ட அந்த எஃப்டி மெச்சூர் ஆகிருக்கு, அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரேடியாக ஆஃபீஸ் ஒர்க்கில் மூழ்கி போனதுனால இது பண்ணவே முடியல என்றார் கோபாலன். ஃப்யூச்சரில் லம்சம்மாக அமௌண்ட் வந்தால் நல்லது தானேப்பா, நன்னா இருக்குமே. ஏன்னா ஹையர் எஜுகேஷன், பின்னாடி இதுங்க கல்யாணம், எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் ஒன்று நன்னா சேருமே. அதனால தான் அதை போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டுமா என்றார் கோபாலன். சரி போயிட்டு வாயேம்ப்பா என்றார் தாத்தா. ஆமாம்ப்பா, அதுங்களுக்கு ஒரு நல்லதை நாம் தான் பண்ணி வைக்கணும் என்றார் தாத்தா. பேங்க் போய்விட்டு வீட்டிற்கு வந்த பிறகு அதை பற்றி பேசிய வண்ணம் இருந்தார்கள் அனைவரும். சாக்ஷியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து கொண்டிருந்தாள். நல்லதை பண்ண கோபாலா, நீ சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டு. குழந்தைகள் என்ன எங்களுக்கு பைசா சேர்த்து வை ஃப்யூச்சருக்கு அப்படி இப்படின்னா கேட்குறதுகள், அதுங்க நலனை யோசித்து நம்ம எடுக்கிற முடிவு இது, நல்ல முடிவு என்றார் தாத்தா. இதே மாதிரி தான் உபநயனம் பண்ணணும்னு சொன்னேனே, அதுவும் நல்ல விஷயம், நம்மளா பார்த்து பண்ணி வச்சுடலாமேன்ட்டு தான் சொன்னேன் என்றார் தாத்தா. ஆமாம்ப்பா, நானும் சாக்ஷியும் கூட பேசின்னு இருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி போட்டுடலாமே, மதுவுக்கு பூணல் போட்டுடலாம்னு தோன்றது என்றார் கோபாலன். அப்படி சொல்லுப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கே. சுபஸ்ய சீக்கிரம்னு சொல்லுவா. தை அம்மாவாசை அதுவுமா பேச்ச ஆரம்பித்தோம், நல்ல நாள், மழை மழைன்னு ஏற்பாடை கவனிக்கலாம். நான் வாத்தியார் சுவாமிகளுக்கு உடனே ஃபோன் பண்ணி நேரில் போய் அவர்கிட்டையும் பேசிட்டு வந்துடலாம், சரியா என்றார் தாத்தா. ஓகேப்பா என்றார் கோபாலன். இது நல்ல வைதீக விஷயம், ரொம்ப பட்டாட்டோபமும் வேண்டாம், ஊரை கூட்ட வேண்டாம், நம்பாத்து பெரியவாளே நிறைய பேர் இருக்கா, வைதீக விஷயத்துக்கு மதிப்பு கொடுத்து அழகாக பண்ணினா போரும் என்றார் தாத்தா. தளிகைக்கு அப்போது நம்ம சேஷாத்ரி மாமாவே ஏற்பாடு பண்ணிடலாமோன்னோ என்றாள் பாட்டி. யாருமா? நம்பாத்தில் சீமந்தத்துக்கு ஒருத்தர் தளிகை பண்ணாரே அவரா என்றாள் சாக்ஷி. ஆமாம் ஆமாம், அவரே தான் என்றாள் பாட்டி. ஓ, பேஷா ஏற்பாடு பண்ணிடலாமே என்றார் தாத்தா. எல்லாம் நீங்கள் பெரியவா எல்லாரும் இருக்கேள்மா, நன்னா பார்த்து பண்ணிடலாம் என்றார் கோபாலன். மதியம் ஒரு 3:30 மணி அளவில் தளிகை, அதாவது சமையல் பண்ணும் சேஷாத்ரி மாமா வீட்டுக்கு வந்தார். வாங்கோ 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 என்று வரவேற்றார்கள் அனைவரும். என்ன ஆற்றுல பூணல் கல்யாண வைபவமா? ரொம்ப சந்தோஷம், ஜமாயிச்சுடலாம், கவலைப்படாதீங்கோ என்றார் சேஷாத்ரி மாமா. சொல்லி கொண்டிருக்கும் போதே குழந்தைகள் இருவரும் ஸ்கூலில் இருந்து வந்து செருப்பு டப்பாவில் அழகாக தங்களுடைய ஷூ சாக்ஸு எல்லாவற்றையும் வைத்துவிட்டு பாத்ரூம் சென்று கைகால் அலம்பிக்கொண்டு தங்கள் சாப்பாட்டு கூடைகளிலிருந்து டிஃபன் பாக்ஸை வெளியில் வைத்துவிட்டு அந்த கூடையை அழகாக அதனதன் ஆணியில் மாட்டிவிட்டு ஸ்கூல் பையை ரூமில் கொண்டு வைத்துவிட்டு வந்தார்கள். இவை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் பார்த்த வண்ணம் இருந்தார் சேஷாத்ரி மாமா. யார் பாட்டி இந்த மாமா என்று மெல்லமாக பாட்டியை கேட்டான் மது. ஓ, இவரா? உன்னோட பூணல் கல்யாணத்துக்கு ஸ்வீட்ஸு சாப்பாடு எல்லாம் இந்த மாமா தான் பண்ணித்தர போகிறார் என்றாள் பாட்டி. அதற்குள் சேஷாத்ரி மாமா, குழந்த இவன்தானா? வாமன நாட்டம் அழகாக துருத்துருன்னு இருக்கானே குழந்த, இவனுக்கு தானே பூணல் என்றார். ஆமாம் ஆமாம், இவனுக்கு தான் பூணல். மாமாக்கு நமஸ்காரம் சொல்லுப்பா என்றார் தாத்தா.
மது சேஷாத்ரி மாமாவை சேவித்தவுடன், நல்ல குழந்தை, மரியாதையோடு இருக்கே, எல்லாம் நன்னா கற்றுண்டு நல்ல குழந்தைகளாக இருக்காளே, இந்த காலத்தில் எங்கே இப்படியெல்லாம் பார்க்க முடிகிறது என்றார் சேஷாத்ரி மாமா. உபநயனத்துக்கு என்ன நாள் பார்த்தாச்சா என்றார் சேஷாத்ரி மாமா. ஓ, பார்த்தாச்சே. அதாவது மாசி கடைசியில் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லியிருக்கார் வாத்தியார் சுவாமிகள். அது எப்படியும் சண்டேயில் தான் வருது, எல்லாருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் என்றார் தாத்தா. ஓ, சண்டேயில் வருதா? சரி, எத்தனை பேர் வருவா, என்னென்ன பண்ணணும் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கோ, நானும் லிஸ்ட்டு தரேன் என்றார் சேஷாத்ரி மாமா. அதற்குள் பக்கத்து ரூமில் அடுத்த நாளுக்கு வேண்டிய ஹோம்ஒர்க்ஸை செய்து முடித்தனர் மால்யதாவும் மதுவும். அம்மா, ஹோம்ஒர்க் ஒன்றும் ஜாஸ்தியே இல்லை, முடிச்சிட்டோம் என்றார்கள் குழந்தைகள். சரி, நீங்கள் விளையாட போகிறதா இருந்தால் போங்கோ என்று சொன்னாள் சாக்ஷி. அதற்குள் சமையலறைக்குள் சென்று காஃபி தயாரித்துவிட்டு, மாமா இந்தாங்கோ காஃபி என்றாள் சாக்ஷி. நான் என்ன சொல்கிறேன்னா, கார்த்தால அந்த டிஃபனுக்கு காசி அல்வா, இட்லி, தோசை, பொங்கல், சேவை, சட்னி, சாம்பார் எல்லாம் போட்டுடலாமா என்றார் சேஷாத்ரி மாமா. ஹாலில் எல்லாரும் உட்கார்ந்த வண்ணம் பேசி கொண்டிருந்தார்கள். மாமா, தயவுசெய்து சொல்கிறோம், தப்பாக நினச்சிக்காதீங்கோ, ஏகப்பட்ட டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் வேண்டாம். எல்லோரும் இப்போல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறா இலையில். அந்த கரிகாய்களோட விலைவாசி, நம்மளோட ஒர்க்கு எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது இலையில் அவாவா வேஸ்ட்டு பண்ணிட்டு போகிறதா பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. அதனால தான் சொல்கிறோம், நன்னா போடலாம், நான் நிறக்க இருக்கட்டும், ஆனால் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாம் வேண்டாம் மாமா என்றாள் பாட்டி. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவமாக தான் இருக்குது. இதோ இந்த புது லிஸ்ட்டு எழுதியிருக்கேன், இதை பாருங்கோ என்று சொல்லிவிட்டு, முதல் நாள் உதகசாந்தி, மறுநாள் உபநயனத்தன்னைக்கு காலம்பர பால போஜனம், இந்த லிஸ்ட்டு சரியாக இருக்கா பாருங்கோ என்று சொல்லி கொடுத்துவிட்டு அட்வான்ஸ் வாங்கி கொண்டு சேஷாத்ரி மாமா சென்று விட்டார். அடுத்தபடியாக வாத்தியார் சுவாமிகள் வந்து, அந்த தேதி ஓகே தானே, அந்த தேதியிலே வச்சுனுடலாம் இல்லையா என்று சொல்லிவிட்டு என்னென்ன சாமான்கள் வாங்கி வைக்க வேண்டும் என்ற லிஸ்ட்டையும் கொடுத்துவிட்டு அவரும் சென்று விட்டார். மாலை ஒரு 6 மணி அளவில் பெருமாளுக்கு விளக்கேற்றிவிட்டு, இந்த உபநயன கல்யாண நிகழ்வு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு குலதெய்வத்திற்கு மஞ்சள் துணியில் காணிக்கை முடித்து வைத்தாள் அரவிந்தம் பாட்டி. அருகிலேயே நின்று கொண்டு பெருமாளுக்கு நமஸ்காரம் செய்தாள் சாக்ஷி. வெளியே விளையாட சென்றிருந்த குழந்தைகள் வீட்டிற்குள் வந்துவிட்டார்கள். வீட்டிற்கு வந்ததும் மது நேராக பாட்டியிடம் சென்று, பாட்டி பாட்டி, அந்த மாமா என்னெல்லாம் சொன்ன பாட்டி, என்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ண போகிறாளாம்? காலம்பரை என்ன பாட்டி டிஃபன், காஞ்சிபுரம் இட்லி தானே என்று கேட்டான். அடேன் கண்ணே, உனக்கு காஞ்சிபுரம் இட்லின்னா அவ்வளோ பிடிக்குமா? ஆனால் அன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லிலாம் போட மாட்டாப்பா, ரொம்ப ஹெவி ஆகிடும். ஏன்னா பின்னாடியே சாப்பாடெல்லாம் வருது இல்லையா. கார்த்தால எப்படியும் இட்லி உண்டு. அப்புறமா உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று இருக்குது, என்ன சொல்லு பார்க்கலாம்? ஸ்வீட்டு, அப்பம். ஓ, அப்பமா பாட்டி, ஸ்வீட்டா? ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிக்குமே என்றான் மது. ஆமாம், உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ரொம்ப பிடிச்ச இன்னொரு உமாச்சி யார் ஞாபகம் இருக்கா? இப்போ தானே போயிட்டு வந்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி. என்ன உமாச்சி, என்ன பெருமாள் பேர் சொல்லு பார்க்கலாம் என்றாள் பாட்டி. பாட்டி பாட்டி, எனக்கு ஞாபகம் வந்துடுத்து. அந்த பெருமாள் பேர் அப்பக்குடத்தான், அப்பால ரங்கநாதன். கரெக்டா பாட்டி என்றான் மது. ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டியாடா கண்ணா. பாட்டி, அது கோவிலடி இல்லை பாட்டி என்றாள் மால்யதா. ஆமாம், கோவிலடின்னு ஒரு பேர் இருக்குது, அப்பக்குடத்தான்னு ஒரு பேர் இருக்குது, இன்னொரு பேரும் இருக்குது, அது அவ்வளவா தெரியறதில்லை யாருக்கும். அந்த பேர் திருப்பேர் நகர்னு சொல்லுவாள். அங்கே தான் அப்பால ரங்கநாதன் பெருமாள், தாயார் பேர் கமலவல்லி. எப்படி இருக்கார் அவர்? புஜங்க சயனம் படுத்துன்னு இருக்கார். அங்கே பக்கத்தில் உபமன்யூன்னு ஒரு முனிவருக்கு அப்படியே ஆசி கூறுற மாதிரி பெருமாளோட வலது திருக்கரம் இருக்கும். அந்த ஓரமாக வெள்ளியில் பெரிய அப்பக்குடம் பார்த்தோமே பெருமாள் பக்கத்தில், அவர் தான் அப்பக்குடத்தான்.
அந்த இடத்துலேருந்து தான் நம்மாழ்வார் இல்லையா, நம்மாழ்வார் மோட்சத்துக்கு புறப்பட்டு போனதா ஐதீகம் சொல்கிறா. ஏன்னா நம்மாழ்வார் அந்த ஊரை கடைசியாக பாடியிருக்கிறதுனாலே அப்படி சொல்லலாம் அப்படிங்கிறா. பெருமாளுக்கு தினம் ராத்திரி அரவணையாக அப்பந்தான் அங்கே அமுது செய்விக்கிறா. எப்பேற்பட்ட கோயில் அது! நன்னா ஞாபகம் வச்சுருக்கே குழந்தைகள், சமத்து என்றாள் பாட்டி. நாட்கள் வெகு வேகமாக ஓட ஆரம்பித்தது. மிகவும் குறைவான எண்ணிக்கையில் உபநயன சுப முகூர்த்த பத்திரிகைகள் பிரிண்ட் ஆகி வந்துவிட்டது. முதல் பத்திரிகை குலதெய்வத்திற்கும் வீட்டு பெருமாளுக்கும் எடுத்து வைத்தனர் பெரியவர்கள். வீட்டில் உள்ள சில பெரியவர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஜவுளி வாங்குவதற்காக காஞ்சிபுரம் செல்ல தீர்மானித்தனர் அனைவரும். குழந்தைகளுக்கும் 3 நாட்கள் சேர லீவு கிடைத்ததால் அதை உபயோகப்படுத்தி கொண்டு கிளம்பிவிட்டனர் அனைவரும். முதல்ல காஞ்சிபுரத்தில் பெருமாளை சேவிச்சுடலாம். அதுக்கப்புறம் தாயாருக்கும் பெருமாளுக்கும் புடவை வேஷ்டி வாங்கிட்டு மீதி பேருக்கெல்லாம் ஜவுளி வாங்கிறத பண்ணலாம். சரியா அரவிந்தம் என்றார் தாத்தா. பெருமாள் கோவிலில் வெத்தலை, பாக்கு, புஷ்பம், பழம் முதலியவற்றோடு பத்திரிகையையும் வைத்து அர்ச்சகர் சுவாமியிடம் கொடுத்து ஸ்ரீ வரதனின் திருவடியில் வைத்து கொடுக்குமாறு வேண்டிக் கொண்டனர் தாத்தாவும் பாட்டியும். ஸ்ரீ பெருந்தேவி தாயாரையும் ஸ்ரீ பேரருளாளனையும் கண்குளிர தரிசித்தார்கள் அனைவரும். அப்பனே வரதா, ஆத்து விசேஷத்தை நீதான்ப்பா நன்னா நடத்தி கொடுக்கணும். தம்பதி சமேதராய் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பா. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவர் கையில் என்ன எழுதியிருக்கு பாருங்கோ, மா சுஷக அப்படின்னா பயப்படாதேங்கிறார். பெருமாளே வந்து எல்லாம் ரொம்ப ஜோராக நடத்தி கொடுப்பார். அவர்கிட்ட பொறுப்பாக ஒப்படைச்சாச்சு, அவ்வளோதான் என்றார் தாத்தா. சாக்ஷி, கோபாலா, குழந்தைகளே பார்த்துட்டேளா? பெருமாளை நன்னா பார்த்துட்டேளா? இப்படி கிளம்பலாமா என்றார் தாத்தா. என்ன பாட்டி இது, நம்ம ஆற்று ஃபங்க்ஷனுக்கெல்லாம் உமாச்சியை வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா வருவாரா என்ன என்றான் மது. கண்டிப்பாக கண்ணா, எல்லா வேலையும் நடத்துறது யாருன்னு நினச்ச? அவர்தான். அவர் நம்மளோட நினைவில் இருக்கார். அவரே தான் எல்லாம் பண்ணித்தரார். அவரோட உதவி இல்லாமல் ஒன்றுமே நடக்காதே. நம்ம கடமை அவரை வாய் நிறைய கூப்பிடணும். நமக்கு சக்தி, பணசக்தி, எல்லா வேலையையும் தங்கு தடை இல்லாமல் நன்னா அவரே பார்த்து நன்னா நடத்தி வைப்பார். நம்ம நன்னா உழைக்கணும். அந்த உழைக்கிறதுக்கு சக்தியும் அவர் தான் கொடுப்பார். நம்ம வேலை செய்யணும், அதை பார்த்துட்டு உமாச்சி எல்லாம் கொடுப்பார்ரா கண்ணா என்றாள் பாட்டி. காஞ்சிபுரத்தில் உள்ள மற்றைய கோயில்களான திரு ஊரகம், திருக்காரகம், திருக்கார்வானம், பச்சைவண்ணன், பவளவண்ணன், திருக்கல்வனூர், அஷ்டபுஜகரத்தான், தீபப்பிரகாசர், திருவெக்கா, திருவேளுக்கை, திருப்பாடகம், திருநீரகம், திருநிலாத்திங்கள் துண்டத்தான் சந்நிதிகள் அனைத்திற்கும் சென்று சேவித்தனர். கோயிலை விட்டு வெளியே வந்தவுடன் ஒரு அர்ச்சகர் இவர்கள் 4வரையும் தங்கள் வீட்டிற்கு சாப்பாட்டிற்கு அழைத்திருந்தார். அங்கே போனதும் மதுவிற்கு மிகவும் பிடித்த காஞ்சிபுரம் இட்லி கிடைத்தவுடன் அவன் கண்கள் அகன்றதை பார்க்க வேண்டுமே. எல்லோருக்கும் ஒரே சிரிப்பு. சாப்பாட்டை முடித்துக்கொண்டு நேராக ஜவுளி கடைக்கு வந்தனர் அனைவரும். சொன்னபடி முதலில் தாயாருக்கும் பெருமாளுக்கும் பட்டுப்புடவை வேஷ்டி வாங்கி வைத்து விட்டனர். அம்மா அம்மா, எனக்கு பாவாடை வாங்க போறியான்னு? அப்படி வாங்குறதா இருந்தால் எனக்கு கட்டம் போட்டது வேணும்மா. செக்டு பேட்டர்ன் தான் வேணும். என் ஃப்ரெண்டு சமன்வித்தாவில் நிறையா வச்சுட்டுருக்கா. வாங்கி தரியா? என்ன பாட்டி நீ என்ன சொல்கிற என்றாள் மால்யதா. அதற்குள் மதுவும், எனக்கும் அப்படின்னா செக்டு பேட்டர்ன் தான் வேணும் பாட்டி, செக்டு ஷர்ட் தான் வேணும் என்றான். இது என்ன, எல்லாரும் ஒரே செக்டு கட்டம் போட்டதே வேணுங்கிறேன் என்றாள் பாட்டி. ஆமாம், இப்போ பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் ஒரு ட்ரெண்டு. பொண்ணாத்துக்காரா ஒரு கலர் வச்சுட்டுருக்கா, பிள்ளையாத்துக்காரா ஒரு கலர் செலக்ட் பண்ணுறா. எல்லா கல்யாணத்துலேயும் பாருங்களேன், இப்போ இதெல்லாம் ஒரு ட்ரெண்டுமா. அந்த மாதிரி இப்போ நம்பாத்து விசேஷத்தில் பார்த்தா எல்லோரும் ஒரே செக்டு போல் இருக்குன்னு நினச்சிக்க போகிறா என்று சொல்லி சிரித்தாள் சாக்ஷி. சரியாக போச்சு போங்கோ. தை அமாவாசை அன்னைக்கு நம்ம இந்த பூனல் கல்யாண பேச்சை ஆரம்பித்தோம் இல்லையா? திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாளை நினச்சிட்டு தான் பானகம் கரைச்சி வச்சோம். ஞாபகம் இருக்கா சாக்ஷி என்றாள் பாட்டி. நன்னா ஞாபகம் இருக்குமா என்றாள் சாக்ஷி. அந்த பெருமாள் மூலவர் எப்போதும் கட்டம் போட்ட ட்ரெஸ் தான் போட்டுப்பார். இந்த குழந்தைகள் கேட்குறது அதே செக்டு பேட்டர்ன் தான்.
அந்த பெருமாள் வலது கையை சாலிஹோத்திர முனிவர் தலைமையில் வச்சுண்டு பிரம்மாக்கு வேதங்களை உபதேசிக்கிற மாதிரி இடது திருக்கரத்தில் ஞான முதிரையோட புஜங்க சயனத்தில் இருக்கார். தாயாரோட பெயர் கனகவல்லி. ஹிருத்தாபநாசினி புஷ்கரணிம்பா. அங்கே தீர்த்தா மாடிட்டு அந்த விஜயகோடி விமானத்தையும் பார்த்துட்டு வீரராகவனை சேவிச்சா எல்லா நோயும் போயிடும்னு சொல்லுவாள். அந்த சாலிஹோத்திர முனிவருக்கு பிரத்யட்சமாகி உரைதற்குரிய உள் எவ்வுள் அப்படின்னு கேட்டதுனால அது திரு எவ்வுள், இப்போ திருவள்ளூர் அப்படின்னு ஆயிடுது. ஓ அப்படிங்களாம்மா, இந்த கதை இப்போதாங்கம்மா தெரியும், நீங்கள் சொன்ன அப்புறம்தாம்மா தெரியுது என்றார்கள் அங்கே சேல்ஸ் வேலை செய்யும் பெண்கள். நல்லபடியாக ஜவுளி வேலை ஆயிடுத்துப்பா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சிரமத்தை பார்க்காம நம்ம எல்லாரும் நேராக அம்மாஞ்சி மாமாவத்துக்கு போய் எல்லா பெரியவாளையும் சேவித்து பத்திரிக்கையை வச்சு நேராகவே கூட்டுட்டு வந்துவிடலாமே. என்னப்பா சொல்கிறே கோபாலா என்றார் தாத்தா. அதுக்கு என்னப்பா போயிட்டு வந்துவிடலாமே என்று கோபாலன் சொல்ல அனைவரும் திருவகீந்திரபுரம் சென்றார்கள். இவர்கள் அனைவரையும் கண்டவுடன் பரம சந்தோஷம் சுதர்சனம் அம்மாஞ்சிக்கும் அவர் மனைவி விஜயவல்லிக்கும். வாங்கோ வாங்கோ என்று வரவேற்றார்கள். பெரியவா, நீங்கள் எல்லாரும் வந்து உபநயன கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும், குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நிச்சயமாக, அதுக்கு என்ன, பேஷா தாராளமாக வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுறோம். ராத்திரி எல்லாரும் இங்கே நன்னா சாப்பிட்டு தூங்குங்கோ, காலம்பரை எழுந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என்றார் சுதர்சன அம்மாஞ்சி. மறுநாள் காலை அடியவர்க்கு மெய்யனாம் ஸ்ரீ தெய்வநாயகனையும் ஸ்ரீ ஹேமாம்புஜவல்லி தாயாரையும் கண்குளிர தரிசித்தார்கள். அதன் பிறகு பாட்டியும் சாக்ஷியும் மால்யதாவும் அந்த சேஷ கிணற்றில் பாலை சேர்த்தார்கள். இதோ பாருங்கோ, தேசிகன் சந்நிதி ரொம்ப பிரசித்தி. புரட்டாசி மாதத்தில் நடக்கிற அந்த மலை உற்சவமும் தீர்த்த வாரியும் இங்கே அவ்வளோ விசேஷமானவை. ஸ்ரீ சுவாமி தேசிகன் என்ன பண்ணுறார், தன்னை போலவே தன்னுடைய திருக்கையால் ஒரு உற்சவ விக்கிரகம் செஞ்சு போட்டியில் ஜெயித்த இடம் இதுதான். ஆதிசேஷன் நிர்மாணித்த ஸ்தலம் இல்லையா இது, அதனால திரு அகீந்திரபுரம்னு ஒரு பேர் இருக்குது. கருடன் வந்து விரஜா தீர்த்தத்தையும் ஆதிசேஷன் பாதாள கங்க தீர்த்தத்தையும் கொண்டு வந்து பரமனுக்கு சமர்ப்பித்த ஸ்தலம் இதுதான். இந்த ஸ்தலத்தில் புத்துக்கு பால் தெளிக்கிற வழக்கம் இல்லாததுனால எல்லாரும் பாலை வந்து இந்த சேஷ கணத்தில் தான் சேர்ப்பார். அடுத்தபடியாக ஔஷதகிரின்னு சொல்கிற இந்த மலை மேலே அயக்ரீவன் சேவை சாதிக்கிறார். போய் பார்த்துட்டு வந்துடலாமா குழந்தைங்களா? நிறைய படிக்கட்டுகள் கிடையாது, கொஞ்சம்தான், மலை நன்னா ஏற முடியும், வாங்கோ எல்லாரும் ஞானானந்தமயம் சொல்லிண்டே ஏறுங்கோ பார்க்கலாம் என்றாள் பாட்டி. மேலே சென்று லக்ஷ்மி ஹயக்ரீவரையும் நன்றாக சேவித்தார்கள். பாட்டி, இங்கே ஏலக்காய் மாலை போடுறா பாரேன் எல்லாரும் என்றாள் மால்யதா. ஆமாம், ஏலக்காய் மாலை ரொம்ப விசேஷம் இங்கே. பாட்டி பாட்டி இங்கே பாரேன், எல்லாரும் பேனா பென்சில் நோட் புக்கு எல்லாத்தையும் கொண்டு பெருமாள்கிட்ட வைக்கிறா பாட்டி என்றான் மது. ஆமாம் கண்ணா, வித்தைக்கு அதிபதி இல்லையா இவர், வித்தைக்கு ஹெல்ப் பண்ணுற பெருமாள். ஆனால் நம்ம நன்னா படிக்கணும், நம்மளும் நன்னா உழைச்சாதான் பெருமாளோட அனுகிரகத்தோடு சேர்ந்துட்டு எல்லாம் நன்னா இருக்கும். நம்ம படிக்காமையே பெருமாள்கிட்ட வெறும்னா பேனா பென்சில் வச்சுட்டு பெருமாளே எனக்கு கொஞ்சம் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல மார்க் வரணும்னா எப்படி? நம்மளும் நன்னா உழைக்கணும், புரிஞ்சுதா என்றாள் பாட்டி. பெருமாள் தரிசனம் நன்கு ஆனபின் அம்மாஞ்சி வீட்டில் சாப்பாடை முடித்து கொண்டு எல்லோரும் காரில் புறப்பட்டு வீடு வந்து சேர்ந்தார்கள். அதற்கு அடுத்த வாரமே ஒரு நாள் அவர்கள் ஆச்சாரியனை சென்று சேவித்து விட்டு வந்தார்கள். எல்லாம் ஆச்சாரிய திவ்ய தம்பதி கிருப்பை என்று சொன்ன வண்ணமே இருந்தார்கள். ஆயிற்று. பகவத் கிருப்பையில் எல்லோரும் எதிர்பார்த்தபடியே உபநயன கல்யாண நாளும் வந்துவிட்டது. அனைவருக்கும் ஒரே உற்சாகம். வீடு நல்ல பெரியதாக இருந்ததால் மாடியிலும் கீழேயும் ஷாமியானா போட்டு வாழை மரங்கள் மாவிலை தோரணம் கட்டி பெருசு பெருசாக கோலம் போட்டு வீடே பகவத் கிருப்பையால் கல்யாண கலையுடன் மங்களகரமாக இருந்தது. வரவேண்டிய உறவினர்கள் எல்லோரும் வந்த வண்ணமாயிருந்தார்கள். வீட்டில் ஒரே கலகலப்பு. பன்னீர், சந்தனம், பூக்களின் வாசனை, நாதஸ்வர இசை, குழந்தைகளின் ஆரவாரம், பரிசாரக மாமா செய்யும் பக்ஷணங்களின் வெல்லப்பாகு, நெய் வாசனையில் வீடே மணத்தது. அனைத்து குழந்தைகளும் கட்டம் போட்ட சட்டையிலும் பாவாடையிலும் உலாவிய வண்ணம் இருந்தார்கள். சிரஞ்சீவி மதுசூதனன் என்கிற மதுவுக்கு ஆச்சாரிய கிருப்பையினாலும் திவ்ய தம்பதிகளின் அனுகிரகத்தோடு பெரியவர்கள் ஆசிகளோடு பிரம்மோபதேசம் என்கிற பூணல் கல்யாண உபநயன வைபவம் இனிதே நடந்தேறியது.
பவதி பிக்ஷாந்தேகி என்று சொல்லிய வண்ணம் அனைத்து பெரியவர்களையும் சேவித்து அவர்களின் ஆசிகளையும் பெற்றான் சிரஞ்சீவி மதுசூதனன். இந்த 2 நாட்களும் அருகிலுள்ள வேத பாடசாலை குழந்தைகளுக்கு எல்லா இனிப்புகளையும் எல்லா உணவு வகைகளையும் கொண்டு சென்று கொடுத்துவிட்டு வந்தார்கள் சாக்ஷியும் கோபாலனும். அந்த பாடசாலை குழந்தைகளுக்கு வகுப்புகள் இருந்ததால் இங்கே வந்து உணவருந்த முடியவில்லை. வேத பாடசாலைக்கு கணிசமான ஒரு தொகையை பத்ரி நாராயணனும் கோபாலனும் இந்த உபநயன வைபவம் நடைபெறுவதற்கு முன்னமே கொடுத்து விட்டிருந்தனர். உபநயன வைபவம் நடந்து கொண்டிருந்த போதே அவர்களுடைய ஆச்சாரிய குருவிடமிருந்து மந்த்ராட்சதை வந்தது. அனைவருக்கும் பரமசந்தோஷம். மேலே மாடியில் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு அனைவரும் கீழே தாம்பூலம் வாங்க வந்தபோது ரொம்ப ஜோரான விருந்து. எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. அந்த பால் பாயசம், போளி, தயிர் வடை, மோர் குழம்பு, பருப்பூசிலி, பூஷ்ணிக்காய் புளிக்கூட்டு, அந்த மினி ஜாங்கிரி, பச்சடி வடை, அப்பப்பா அமர்க்களமாக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இலையில் ஒருத்தரும் வேஸ்ட் பண்ணலை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொன்னார் ஒரு மாமா. சாப்பாட்டு கூடத்தில் நுழையும் போதே அங்கே எழுதி வைத்திருந்த ஒரு வாசகம் எல்லோரையும் கவர்ந்துடுத்து என்றார் ஒரு மாமி. என்ன வாசகம்? என்ன எழுதியிருந்தது? நாங்கள் பார்க்கலையே என்றார்கள் பாட்டியும் தாத்தாவும். போய் பாருங்கோ என்றாள் ஒரு மாமி. எல்லோரும் மாடிக்கு சென்று சாப்பாடு கூடத்தில் பார்த்தார்கள். 2 இடங்களில் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட், திஸ் இஸ் வரதப்பிரசாதம் என்று எழுதியிருந்தது. அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம். யார் எழுதினா இதை என்றார்கள் பாட்டியும் தாத்தாவும். பாட்டி தாத்தா, நாங்கள் தான் நேத்திக்கே எழுதி ஒட்டிட்டோம் என்றார்கள் மால்யதாவும் மதுவும். அட என் கண்ணுங்களே என்றாள் பாட்டி. நல்ல குழந்தைகள் கண்ணா, வாமன நாட்டம் துரு துருன்னு இருக்கே. பூனல் போட்டாச்சு, ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணு கண்ணா. முகத்தில் தனியாக தேஜஸ் வரும் பார். காயத்ரி சொல்ல சொல்ல அந்த முகத்திலேயே ஒரு தனி தேஜஸ் வரும். எல்லா கலைகளிலும் சிறப்பாக வருவேன். ஓஹோன்னு திருவிக்கிரம நாட்டம் ஒசரணும். புரிஞ்சுதா? குழந்தைங்களே, நீங்களே அந்த வரதப்பிரசாதமான வரப்பிரசாதங்கள் தானேப்பா. எல்லாரும் க்ஷேமமாக நன்னா இருங்கோ, மங்களானி பவந்து என்று அனைவரையும் வாயார வாழ்த்தினார். எல்லாரையும் விட மிக மிக மூத்தவரான சுதர்சன அம்மாஞ்சி. விஜயவல்லி மாமிக்கும் ஒரே சந்தோஷம். வாத்தியார் சுவாமிகளும் எல்லாம் ரொம்ப நன்னா ஆச்சு, எல்லாம் தெய்வ அனுகிரகம்தான் என்று சொல்லி குழந்தைகளை வாழ்த்தினார். தளிகை செய்த சேஷாத்ரி மாமாவை அனைவரும் பாராட்டினார்கள். நல்ல கைப்பக்குவம் மாமா என்றார்கள். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தைங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சுடுத்து. வந்த முதல் நாள் அன்றைக்கே, நான் முதல் வந்தேனே அன்றைக்கே பார்த்தேனே, சமத்து குழந்தைகள், நல்ல வழக்கங்கள் எல்லாம் அழகாக சொல்லி கொடுத்துருக்கேள். இந்த காலத்தில் யார் இப்படி இவ்வளோ மரியாதையாக எங்கே பார்க்க முடியறது? சேமமாக இருங்கோப்பா என்று வாழ்த்தினார் சேஷாத்ரி மாமா. பாட்டி, பால் பாயசம் ரொம்ப ரொம்ப சூப்பர் பாட்டி. போளி அதோட ஜோறு. பாட்டி, எனக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு அந்த பெருசு பெருசாக இருந்தது முறுக்கு, அது தருவியா? முறுக்கு வேணும். அப்புறம் அந்த பட்டன் சிப்ஸு, அதுவும் டப்பாவில் தரியா பாட்டி என்றான் மது. அதற்குள் மால்யதாவும், பாட்டி அந்த மினி ஜாங்கிரி ரொம்ப நல்லா இருந்தது பாட்டி, எனக்கு அது நாளைக்கு எனக்கும் ஸ்கூலுக்கு வேணும் பாட்டி, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும் என்றாள் மால்யதா. அட என் கண்ணுங்களே, உங்களுக்கு இல்லாததா? நன்னா எடுத்துக்கோங்கோ என்றாள் பாட்டி. முதல்ல எல்லாரும் பெருமாளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கோ. இத்தனை அழகாக இந்த பூனல் கல்யாண வைபவத்தை நடத்தி கொடுத்தது நம்ம பெருமாள் தான் என்றாள் பாட்டி. தாத்தாவும் அதை ஆமோதித்தார். சாக்ஷிக்கும் கோபாலனுக்கும் எல்லையில்லா சந்தோஷம். ஹாலில் மாட்டியிருந்த கேலண்டரில் இருந்து ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத பேர் அருளாளன் அனைவரையும் பார்த்து புன்முறுவல் பூத்த வண்ணம் கல்யாண வைபவம்
இனிதே நிகழ்ந்தது. पवनज स्तुति पात्र पावन चरित्र पवनज स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र सीता कल्याण वैभोग में राम कल्याण वैभोग में वैभोग वैभोग में निगमागम विहार निरुपम शरीरा निगमागम विहार निरुपम शरीरा नगत राग विदार नादलोकाधार नगत राग विदार नादलोकाधार सीता कल्याण वैभोग राम कल्याण वैभोग में परमेशनुत गीत भवजलधि बोधा परमेशनुत गीत भवजलधि बोधा धरणी कुल संजात त्यागराजनुत परमेशनुत गीत भवजलधि बोधा धरणी कुल संजात त्यागराजनुत सीता कल्याण वैभोग में राम कल्याण वैभोग में वैभोग में वैभोग में